எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரன்னிங் டோட்டல் வந்து ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ஸ்கேன் ஃபங்க்ஷன். அதுல இனிஷியல் வேல்யூ வந்து இப்போ 0 கொடுக்குறோம். ஏன்னா இந்த 0 தான் இந்த நம்பர் ஒன்னோட ஆட் ஆகி வரப்போகுது. அடுத்தடுத்தது கமா கொடுத்தோம்னா இனிஷியல் வேல்யூ முடிஞ்சது. அடுத்து வந்து அரே ஆர்குமெண்ட். அதுல இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அப்படியே வந்து எக்ஸ்ட்ராவும் சேர்த்து செலக்ட் பண்றோம். ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் பிளாங்க் செல்ஸும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அரே ஆர்குமெண்ட் முடிஞ்சது. கமா கொடுத்தோம்னா அடுத்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல சம்ன்றதை கொடுத்துட்டு எண்டில் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரன்னிங் டோட்டல் கால்குலேட் ஆயிடுச்சு. கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 136க்கு அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா 136 வந்திருக்கு. ஏன்னா வந்து 136 பிளஸ் 0 வந்து 136, மறுபடியும் 136 பிளஸ் 0 வந்து 136 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸ்ட்ரா 136 வந்து வரக்கூடாது அப்படின்னா வராம இருக்கிறதுக்கு இங்க A2க்கு அப்புறம் கோலன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கோலனுக்கு அப்புறம் நடுவில் இருக்கிற கோலனுக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சுட்டு டாட் ஆப்ரேட்டர் டாட் வச்சுட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இங்க பிலோல பாத்தீங்கன்னா அந்த 136 வந்திருக்காது. கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 136க்கு அப்புறம் இந்த ரேஞ்சில் வந்து எதுவுமே வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது மறுபடியும் வரணும்னா அந்த A2க்கு அப்புறம் இந்த இருக்கிற கோலன் அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 136 வந்திருக்கு. 136க்கு பிலோல இருக்கிற 136லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் ஃபங்க்ஷன்ல. இது ஒரு சின்ன டிப்பு. ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு.